இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐடி பிட்டர் ட்ரேட் தியரி செமஸ்டர் 1 2015 உள்ள பழைய क्वेश्चन தான் பார்க்க போறோம். அதாவது 2015 வருஷத்துல பழைய क्वेश्चन பார்க்க போறோம். இந்த क्वेश्चन வந்து பாத்தீனா லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல மூன்று ஆப்ஷன் வரும். அதில் ஆல்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரே வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்ட் ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். தியரி கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். அதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு. டோட்டல் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து தியரிக்கு 150 மார்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லுக்கு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. தியரிக்கு வந்து 150 மார்க்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் 50 மார்க்கு, டோட்டல் மார்க் 200 மார்க் இருக்கும். 3 ஹவர்ஸில் நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை முடிக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய செமஸ்டர் 1க்குரிய பிட்டர் கொஸ்டின் போட்டுட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம வந்து கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பஞ்ச் யூஸ்ட் ஃபார் பஞ்சிங் ஆன் மார்க்கிங் லைன் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கிங் லைன் மீது பஞ்சிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கிங் லைன் மேலே பயன்படுத்தப்படும் பஞ்ச் என்ன பஞ்சுனா, நம்ம வந்து மார்க்கிங் பண்ண ஒரு ஜாப் வந்து இப்போ வந்து விஎஸ் ஷேப்பில் கட் பண்ணணும். ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப் வந்து நம்ம வந்து விஎஸ் ஷேப்பில் அப்படி கட் பண்ணணும்னா, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், மார்க்கிங் பண்ண பிறகு அதில் அந்த மார்க்கிங் மேலே பஞ்ச் அடிப்போம். இந்த எழுத்து அழியாமல் இருக்காக என்ன செய்வோம், பஞ்சு அடிப்போம். பஞ்சு அடித்து தான் நம்ம நினச்சோம் கட் பண்ணுவோம். பஞ்சு அடித்து தான் நம்ம ஆக்சல் அடித்து கட் பண்ணுவோம். இந்த பஞ்சு இந்த மார்க்கிங் பண்ண லைனுக்கு மேலே நம்ம என்ன பஞ்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரிக் பஞ்சுன்னு இருக்குது. அந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சென்ட்ரு பஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து டாட் பஞ்சு, அது நம்ம இது கரெக்டாக ஒரு கோட் மேலேயே நம்ம டாட்டாக போகிறதுனால டாட் பஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா இதை வந்து பிரிக் பஞ்ச் 60னாலும் ஒன்று தான். அதாவது பிரிக் பஞ்ச் 60 டிகிரி, இந்த பஞ்சும் இது ஒன்று தான், சேம் தான். டாட் பஞ்சுன்னு சொல்லலாம், அல்லது பிரிக் பஞ்ச் 60 டிகிரின்னு சொல்லலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டினில் த காலிப்பர் மீன் ஃபார் மெஷரிங் த வித் ஆஃப் த ஸ்லாட் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாட்டின் அகலத்தை அளப்பதற்கான காலிப்பர். அதாவது ஒரு ஸ்லாட்னா எப்படி இருக்குன்னா, இதுதான் ஒரு ஸ்லாட்டு. நம்ம ஒரு ஜாப் வந்து நடுவில் அறுக்கோம்ல, ஸோ அந்த கீ வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம ஒரு 10 mmக்கு 5 mm டெப்த்துனாலும் சரி, இல்லைன்னா ஓப்பனாக இருக்கும்ல, இதுதான் இந்த ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்டோடைய அகலம். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளக்கணும், இதை அளக்க நம்ம என்ன பண்ணுவோம், என்ன காலிப்பர்னு கேட்டிருக்காங்க. நம்ம அவுட் சைடு காலிப்பர் வந்து இந்த மாதிரி இருக்கும், வெளி பக்கம் அளக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இதையும் அளக்கிறது அவுட் சைடு காலிப்பர். உள்பக்கம் உள்ள ஸ்லாட் அளக்குன்னா நம்ம இன்சைடு காலிப்பர் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், இன்சைடு காலிப்பர். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். ஃபார் கட்டிங் தின் டியூப்பிங் த மோஸ்ட் சூட்டபுள் பிச் ஆஃப் த ஆக்ஸா பிளேட் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மெல்லிய குழாய்களை வெட்டுவதற்கு ஆக்ஸா பிளேடின் மிகவும் பொருத்தமான பிச் என்ன பிச்சுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்ஸா பிளேட் நம்ம தின்னாக ஒரு பைப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது லைனு ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறது வந்து நம்ம 1 mm திக்னஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பைப் லேயர் வந்து 1 mm திக்னஸ் கம்மியாக இருந்தால் நம்ம பிளேடு ஒன்று பிச்சு வந்து இதுதான் பிச்சு. இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா 1 mm இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பல்லுக்கு நடுவில் இந்த இது மாட்டிக்கிடும், இந்த திக்னஸ் மாட்டிக்கிடும். அப்போ இந்த திக்னஸை விட கம்மியாக இருக்கணும். தின் டியூப்னா என்னது, ரொம்ப சின்னதாக திக்னஸ் கம்மியாக இருக்கும், கையை வச்சு வளைச்சாலும் வளைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி சும்மா தின்னாக இருக்கிற டியூப் வந்து கட் பண்ணி பார்த்தோன்னா பிச்சு அதை விட கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த தின் டியூப்புக்கு வந்து என்ன பிச்சுனா, பிச்சு சின்ன கிட்ட அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிச்சு தான் நம்ம வச்சு அதை அறுக்க முடியும். அப்போ 0.8 mm பிச்சு தான் நம்ம பயன்படுத்தணும், சின்ன பிச்சு. இப்போ 10 திக்னஸ் இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 mm மேலே உள்ள ஆக்ஸா 1 mm 1.4 1.8 பிச்சை வச்சு நம்ம கட் பண்ணலாம். ஆனால் அந்த பிச்சை விட கம்மியாக இருந்துச்சுன்னா
தின்னாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அதை விட கம்மியான உள்ள பிச்சு தான் பயன்படுத்தணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்கள். த வயசு கிளாம் ஆர் யூஸ் டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வயசு கிளாம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? வயசு கிளாம்னா நம்ம வந்து வயசில் ஜாப்பை பிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம கிளாம் இருக்கும். நம்ம இந்த இது பார்த்துருப்பாங்க, வயசில் 2 பக்கமும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வயசில் நம்மளுக்கு ஜாப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு 2 இருக்கும். ஸோ அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் 2 பக்கமும். அதில் வந்து நம்ம ஜாப்பை பிடிச்சிருப்போம். இது வயசு கிளாம்னா அந்த இதில் வந்து ஒரு அலுமினியம் சீட் மாதிரி வச்சு நம்ம வந்து பிடிக்கிறது தான் வயசு கிளாம்பு. ஸோ அந்த வயசு கிளாம் வந்து பீஸ் மாதிரி தான் இருக்கும். அது எதுக்காக அந்த வயசு கிளாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஜாப் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம். அந்த ஜாப்பில் வந்து நம்ம வயசில் டைட் பண்ணும்போது அந்த கோடு கோடாக விழும். அந்த வயசில் வந்து என்ன டைமண்ட் ஷேப்போ அது விழும். அப்போ அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அசிங்கமாக வாய்ப்பு இருக்குது. டைமண்ட் மாதிரி தெரியும், ஷைனிங்காக தெரியும் ஜாப்பில், இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும். ஸோ அந்த இது வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வயசு கிளாம் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த வயசு கிளாமோட யூஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபினிஷிங் சர்ஃபேஸை வந்து பாதுகாக்க தான் பயன்படுது. அதாவது ப்ராடக்ட் த ஃபினிஷ் சர்ஃபேஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள். டபுள் கட் ஃபைல் கேஸ் 2 row ஆஃப் டீத் cut diagonal to each other. The first row teeth cut at an angle of டேஷ்னு கொடுத்துருக்காங்க. டபுள் கட் ஃபைலில் பற்கள் 2 வரிசைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் மூலைவிட்டமாக வெட்டுகிறது. முதல் வரிசை பற்கள் எந்த கோணத்தில் வெட்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபைல் இருக்குது. நம்மளுக்கு ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த டீத்து கட் பண்ணுறாங்க. அப்போ இந்த டீத் கட் பண்ணால் இதனுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 70 டிகிரி. அதான் கேட்டிருக்காங்க, 70 டிகிரி. ஸோ அவனுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், 70 டிகிரி. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு பதிலாக நம்மளுக்கு செகண்ட் ரோன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபஸ்ட் ரோ டீத்துக்கு பதிலாக செகண்ட் ரோ மேலேருந்து கட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இதனுடைய டீத் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 51 டிகிரி. 51 டிகிரி. ஸோ இதுதான் ஆன்சர். வாங்க 6வது கொஸ்டின் பார்க்கலாம். Which chisels is used to separate metal after chain drilling? செயின் ட்ரில்லிங் செய்த பிறகு உலோகத்தை தனித்தனியாக பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சிசில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜாப்பில் வந்து நம்ம ஒரு ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் போட்டுருவோம். இந்த மாதிரி ட்ரில் போட்டுருவோம். இப்போ இந்த எல்லாத்தையும் இது சதுரமாக நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கட் பண்ணி ஃபைல் பண்ணணும். அப்போ இந்த செயின் ட்ரில் மாதிரி நான் போட்டுட்டு அந்த ஹோல்ஸை பெருசாக்கணும்னா அறுக்க முடியாது. அதனால இந்த சிசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம், செப்பரேட்டாக பிரிப்போம் அந்த உள்ள பார்ட்ஸை சதுரமாக பிரிக்கைக்கு. அப்போ இதில் நம்ம என்ன சிசில் யூஸ் பண்ணோம்னா வெப் சிசில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், வெப் சிசில். 7வது கொஸ்டின் பாருங்கள். After setting, the work can be turned over with a box enable further marking out or machining. Name the type of angle plate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செட்டிங்க்கு பிறகு பாக்ஸை இயக்குவதன் மூலம் பனிப்பொருளை திருப்பலாம், மேலும் மார்க்கிங் அல்லது மெஷினிங் செய்யலாம். இந்த ஆங்கிள் பிளேட்டின் வகைக்கு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ஜாப்பை வந்து அதாவது செட்டிங், அதாவது ஒரு ஜாப்பை வந்து நம்ம வந்து ஆங்கிள் பிளேட்டில் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதை திருப்பலாம். அது மேலே வந்து மார்க்கிங் பண்ணலாம் அல்லது அதே மேலே நம்ம மிஷினிங் பண்ணலாம். இது எந்த ஆங்கிள் பிளேட்டில் ஜாப்பை பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும், செட்டிங் பண்ணி. அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டினில் ஐடென்டிஃபை த ஃபைல் ஹேவிங் பிளாட் ட்ரையாங்குலர் ஃபேஸ் வித் டீத் ஆன் த வைட் ஃபேஸ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் ஃபினிஷிங் ஷார்ப் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பு கார்னர்களை முடிக்க மட்டுமே பயன்படுத்தப்படும் அதிக பரப்பின் மீது பற்களை கொண்ட தட்டையான முக்கோண பருப்பு இருக்கும்
ஃபைலை அடையாளம் காணவும் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டு ட்ரையாங்குலர் ஃபேஸ் டீத்தில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தா நம்மளுக்கு ஷார்ப் கார்னரை வந்து ஃபினிஷிங் பண்ண பயன்படுது. அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு கோட் இருக்கும். அதாவது இதில் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்குமா, அதாவது பிளாட்டு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபைல் தான் வந்து என்ன செய்யுங்க, இந்த ஃபைல் தான் வந்து எதுக்கு பயன்படுத்துனா ஷார்ப் கார்னரை வந்து ஃபினிஷிங் பண்ண பயன்படுது. ஷார்ப் கார்னர். அப்போ இது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா பரட்டி ஃபைல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9வது கொஸ்டின் பாருங்கள். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் விச் அலோவ் த மெட்டல் டு ட்ரா இன்டு வயர் இஸ் நோன் அஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. உலோகத்தின் குணம் உலோகத்தை கம்பியாக இழுப்பதற்கு அனுமதிப்பதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பியாக நீட்டுனாலே டக்டில் ஹீட் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். Choose the first device to hold and locate a round bar for drilling அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது துளையிடுவதற்கு ஒரு உருளை பனிப்பொருளின் இருப்பிடத்தை கண்டறிந்து மற்றும் பிடிப்பதற்கு சிறந்த கருவியை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து சிறந்த கருவி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஜாப்பில் ஸோ வி பிளாக் தான் நமக்கு இதனுடைய கரெக்டான பிடிக்க பயன்படும் ஒரு டூலு. அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஆர்பிஎம் ஃபார் ட்ரில்லிங் வேர் வி ஈக்குவல் டு கட்டிங் ஸ்பீட் இன் மீட்டர் பை மில்லிமீட்டர், டி ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் ட்ரில் இன் எம்எம். துளையிடுவதற்கு ஆர்பிஎம்மை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்ன? இங்கு வி ஈக்குவல் டு வெட்டுவகம் மில்லிமீட்டர் மீட்டர் பை மில்லிமீட்டரில், டி ஈக்குவல் டு ட்ரில் விட்டம் மில்லிமீட்டரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இதனுடைய கட்டிங் ஸ்பீட் ட்ரில்லிங்குடைய ஆர்பிஎம் அந்த கட்டிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைடிஎன் பை 1000 தான் நம்மளுக்கு கட்டிங் ஸ்பீடு. அதாவது வி ஈக்குவல் டு பைடிஎன் பை 1000. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எண் இப்போ வந்து இந்த கொஸ்டினில் எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எண்ணு கேட்டிருந்தா இந்த எண்ணை அப்படியே வச்சுட்டு இந்த 1000 மேலே போயிடும், இது கீழே வந்துடும், அவ்வளோதான். அப்போ என்ன நடக்கும்? 1000 இன்ட்ரு வி 1000 இன்ட்ரு வி தான் இருக்குது, கீழே பைடின்னு போயிடும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டி குறியிருந்தா இருக்குது n ஈக்குவல் டு 1000 பை டிவின்னு கொடுத்துருக்காங்க. 12வது கொஸ்டின் பாருங்கள். இந்த பெஞ்சு வைஸ் ஆர் பெஸ்பீட் பை டேஷ்னு கொடுத்துருக்காங்க. பெஞ்சு வயசுகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது, அதனுடைய பெஸ்பீடு எதை வச்சு பெஞ்சு வயசுடைய சைஸை குறிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த ஜா. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு வயசு இருக்குது. ஸோ இந்த வயசுலேருந்து இந்த பார்ட்ஸு, அதாவது இந்த கோடு கூட போட்டிருப்பாங்களே, இதிலேருந்து இது வரைக்கும் தான், இதுதான் வந்து வித் ஆஃப் த ஜா, இந்த சைஸ் தான். அப்போ இது வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்ஸ் ஹெல்ப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைல்களின் குவிவு எதற்கு உதவுகிறது? இந்த ஃபைல்களின் குவிவு வந்து எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா பனிப்பொருள் எட்ஜ் வந்து ரவுண்டாக மாற்றுவதுக்கு தடுக்கிறதுக்கு, டு ப்ரிவென்ட் ரவுண்டிங் ஆஃப் எட்ஜ் ஆஃப் ஒர்க். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பனிப்பொருள் எட்ஜை வந்து ரவுண்டாக வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த கான்வெக்சிட்டி ஃபைல் வந்து கான்வெக்சிட்டி ஃபைலில் இருக்குது, அது உதவி செய்யுது. 14வது கொஸ்டின் பாருங்கள். The depth micrometer is used for the measurement of wide range of size because dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெப்த் மைக்ரோமீட்டர் அதிக அளவிலான அளவுகளை அளவிட பயன்படுகிறது, ஏனெனில் டேஷ் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா டெப்த் மைக்ரோமீட்டரில் எக்ஸசன் ராடு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் தனித்தனியாக நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எந்த சைஸுக்கு அளக்கணுமோ அந்த எக்ஸசன் ராடை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ இட் கேஸ் அ நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ராட் ஃபார் த டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சைஸ். ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். த பர்பஸ் ஆஃப் டெம்பரிங் எ ஹார்ட் அண்ட் ஸ்டில் காம்பவுண்ட் இஸ் ஃபார் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது ஒரு கடினமான ஸ்டீல் பொருட்களை மிருதுவாக்குவதற்கான நோக்கம் டேஸ். கடினமான ஸ்டீலை வந்து நம்ம மிருதுவாக்கணும்னா அதுக்கு வந்து ரெடியூஸ் இட் பிரிட்டில்னஸ், உடையும் தன்மையை குறைக்கணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். Which drilling machine is suitable for drilling more number of holes in different location without disturbing the job setting? அதாவது ஜாப் செட்டிங்கை மாற்றாமல் வெவ்வேறு இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான துளையிட எந்த ட்ரில்லிங் மிஷின் பொருத்தமானது? அதாவது நம்ம ஜாப் செட்டு வந்து இதான் ஜாப்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு ட்ரில்லு போடுதோம், இங்கே ஒரு ட்ரில்லு போடுதோம், இங்கே ஒரு ட்ரில்லு போடுதோம், இங்கே ஒரு ட்ரில்லு போடுதோன்னா நம்ம வந்து ஜாபுடைய செட்டிங்கை மாற்றக்கூடாது. அப்படி பெருமெண்டாகவே செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம் வயசில். அதனுடைய இதை மட்டும் ஸ்பிண்டில் மட்டும் நம்ம திருப்பிக்கலாம். 360 டிகிரி திருப்பிட்டு எந்தெந்த இடத்துல பஞ்சு அடிச்சிருக்கோ அந்தந்த இடத்துல வந்து ஸ்பிண்டில் மட்டும் நம்ம நகர்த்திக்கிட்டு நம்ம ட்ரில்லு போடுற சிஸ்டம் தான் சொல்லியிருக்கு. அப்படி நம்ம ட்ரில்லு போட எதில் போடலான்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் மட்டும் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். அன்வில் பீக் இஸ் யூஸ்ட் ஃபார் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்வில் பீக் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்வில் பீக் வந்து எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா பெண்டிங் அண்டு ரவுண்டிங் ஆப்ரேஷனுக்காக தான் இந்த அன்வில் பீக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது பெண்டிங் அண்ட் ரவுண்டிங் ஆப்ரேஷன், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த forging operation where the length of the piece of metal is reduced and its cross section area is increased. அதாவது ஒரு உலோகத்தின் நீளம் குறைக்கப்பட்டு அதன் குறுக்கு வெட்டு பகுதி அதிகரிக்கப்படும் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நீளமான ஜாப் இருக்குது. இந்த நீளமான ஜாப் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், இதில் அடித்து சைடில், அதாவது இந்த மாதிரி ஜாப்பை வச்சு நம்ம சுற்றில வச்சு அடிச்சோன்னா என்ன ஆயிரும்னா நீளம் குறைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி நீளம் குறைஞ்சி இந்த மாதிரி ஆயிரும். நீளம் குறைஞ்சிரும் ஆனால் அகலம் என்ன செஞ்சிடும், விரிஞ்சிரும். அதாவது நீளம் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து நீளம் வந்து 100 mm இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து பார்த்தோன்னா 100 mm 50 mm மாறிடும். இதில் 100 mm இருக்கிற நீளம் இங்கே வரும்போது 50 mm மாறிடும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே அகலம் வந்து பார்த்தோன்னா 20 mm இருக்கிற அகலம் வந்து பார்த்தோன்னா இங்கே 40 mm மாறிடும். அகலம் பெருசாயிரும். அப்போ நீளம் குறைஞ்சி அகலம் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் அப்செட்டிங். ஏ தான் ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஃபார் ஸ்மித் ஃபியூல் இன் அ ஃபோர்ஜ்? அதாவது ஒரு ஃபோர்ஜிங்கில் ஸ்மித் எரிபொருளின் கெமிக்கல் கலவை என்னன்னு கேட்காங்க. அதாவது ஸ்மித் ஃபியூலில் வந்து என்ன கெமிக்கல் கலவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்கோல் வித் லோ சல்ஃபர் கண்டென்ட் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கர்கோல் வித் லோ சல்ஃபர் கண்டென்ட். 20வது கொஸ்டின் பாருங்கள். which one of the stake is used to make a sharp bend and folding straight edge of sheet metal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ப் வளைவுகளை மற்றும் சீட் மெட்டல் நேரான விளிம்புகளை மடிப்பதற்கு எந்த ஒரு ஸ்டேக் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ப் வளைவுகள் மற்றும் சீட் மெட்டல் நேரான விளிம்புகளை மடிப்பதற்கு எந்த ஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஸ்டேக் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஹெட்செட் ஸ்டேக் தான் இது பயன்படுத்துவாங்க. 21வது கொஸ்டின் பாருங்கள். which one of the following is used when sinking a feed on a straight edge of sheet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்டின் நேரான விளிம்பின் மீது ஒரு விளிம்பு மடிப்பை உருவாக்குவதற்கு பின்வருவற்றில் எந்த ஒன்று பயன்படுத்தப்படுகிறது? அதாவது ஒரு விளிம்பை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு, அதாவது இந்த மாதிரி ஒரு சீட் இருக்குது. இந்த சீட்டில் வந்து இந்த விளிம்பில் வந்து இந்த மாதிரி நம்ம வளைக்கணும். இந்த மாதிரி வளைக்கணும்னா நம்ம எதை பயன்படுத்துவோம், எந்த ஸ்டேக் வந்து பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி தான் ஆன்சர். ரவுண்டு பாட்டம் ஸ்டேக். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் இஸ் சாஃப்ட் சால்டர் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது சாஃப்ட் சால்டரில் முக்கிய கூறுகளாக இருப்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெட், டின்னு. இதுக்கு முக்கியமான கூறுகள் என்னென்னு பாருங்கள். டின்னு, லெட்டு, காப்பர், அப்புறம் ஆன்டிமனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்மியம். இவ்வளோ சேர்ந்து தான் இதனுடைய சாஃப்ட் சால்டருடைய எலிமெண்ட்ஸ் கூறுகள். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னு லெட்டு இங்கே இருக்குது. ஸோ டின்னு லெட்டு இருக்குன்னா ஆன்சர் ஏ ஆன்சர் கொடுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா டின்னும் காப்பரும் இருக்குது. டின்னும் காப்பர் கூட டியும் ஆன்சர் சொல்லலாம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏயும் டியும் கரெக்டான ஆன்சர் தான். 23வது கொஸ்டின் பாருங்கள். diluted hydrochloric acid is used as flux for soldering dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருக்கியாக பயன்படுத்தி எதில் சால்டரிங் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வனைசிங் அயன் ஷீட்டில் தான். அதாவது ஃப்ளெக்ஸாக வந்து எது பயன்படுத்துகிறாங்க, டிலூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது வந்து கால்வனஸ் அயன் ஷீட்டில் தான் பயன்படுத்துகிறாங்க. அயன் ஷீட்டு அல்லது சிங்குன்னு சொல்லலாம், துத்ராகம்னு சொல்லலாம். 24வது கொஸ்டின் பாருங்கள். காப்பர் இஸ் யூஸ்ட் ஃபார் சால்டரிங் அயன் பிகாஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்டரிங் அயனில் காப்பர் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில். ஸோ சால்டரிங் அயனில் வந்து காப்பர் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா ஹீட்டை வந்து உடனே கடத்தும். இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள். கேப் between two seat was noticed after riveting. This defect is caused due to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிவிட்டிங் செய்த பிறகு 2 சீட்டுகளுக்கு இடைவெளி அறியப்படுகிறது. இந்த குறைபாடு ஏற்பட காரணம். அதாவது நம்ம ஒரு சீட்டையும் இன்னொரு சீட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், 2 சீட் இருக்குது, ஏ சீட்டு பி சீட்டுன்னு இருக்குது. அதை ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், இணைக்கிறோம். அது இணைக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா கேப் தெரியுது. அதாவது இப்படி ஒட்டை இணைக்கும் போது ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி கேப் தெரியுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கேப் தெரியுதுக்கு வந்து நம்ம ரிவிட் அடிச்சிட்டனால 2 சீட்டு ஒன்றாயிரும். கேப்பே இருக்காது, டார்க்காக நம்ம வந்து தெரியாது, 2 சீட்டு இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் சைடில் மட்டும் பார்த்தா 2 சீட்டு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கேப் இல்லாமல் இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஒரு சில டைமில் நம்ம அடிக்கும் போது கேப் இருந்துச்சுன்னா அது என்ன எதுக்காக காரணம் அப்படி கேட்காங்க. அப்போ என்ன காரணம்னா ரிவிட் செட்டை வந்து நம்ம சரியாக இது பண்ணியிருக்க மாட்டோம், பொறுத்திருக்க மாட்டோம். அப்போ இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ரிவிட் செட். நம்ம ரிவிட் செட் வந்து கரெக்டாக பயன்படுத்துறதுனா கேப் வராது, இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் கேப் வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த ரிவிட் ஃபார் அவாய்டிங் த ப்ரொஜெக்ஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரிவிட்டட் ஜாயிண்ட். அதாவது ரிவிட்டட் ஜாயிண்டின் மேற்பரப்பில் நீட்டல்களை தவிர்ப்பதற்கு ரிவிட்டின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு வந்து மேலே வந்து ரிவிட் மேலே வந்து எந்த ஒரு நீட்டலும் இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாகவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரிவிட்டு. இதுக்கு இந்த ரிவிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ரிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் அண்ட் கெட் ரிவிட். இதுதான் நம்மளுக்கு என்னது, இந்த ரிவிட்டு தான் கவுண்டர்ஸ் அண்ட் கெட் ரிவிட். இப்போ ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ரிவிட் ஜாயிண்ட் மேற்பரப்பு நீட்டுகளை தவிர்ப்பதற்கு ரிவிட்னு பெயர். ஸோ கவுண்டர்ஸ் அண்ட் கெட் ரிவிட். 27வது கொஸ்டின் பாருங்கள். while making riveted joint few common defect will occur like bending of rivet. What is the reason for this defect அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிவிட்டின் ஜாயிண்ட்களை உருவாக்கும் பொழுது சிறிய பொதுவான பாதிப்புகள் உருவாகலாம், அதாவது ரிவிட் வளையலாம். இந்த பாதிப்புக்கான காரணம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவிட் வந்து வளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த வளையுது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஹோல்ஸ் டூ லார்ஜ். 28வது கொஸ்டின் பாருங்கள். The part of the universal surface gauge which help draw a parallel line along a datum edge is the dash. ஒரு டேட்டம் எட்ஜுக்கு ஒரு இணையான கோட்டை வரைய உதவும்
யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜின் பாகம் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பாகம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இணையாக டேட்டம் வச்சுக்கு இணையாக வரையணும் கைடு பண்ணி தான் அதை பயன்படுத்த நம்ம என்ன செய்யணும், அதனுடைய பாஸை உதவி பண்ணி தான் நம்ம பேரலல் வரையணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபெதர் கீ இந்த ஹீவன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஃபெதர் கீயை அடையாளப்படுத்துக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி தான் ஆன்சர், ஃபெதர் கீ. 30வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த பவர்ஸ் ஆ இந்த ஹீவன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பவர்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த பவர்ஸ் ஆஃப் ஃபயர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பை வந்து ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஜாப்பை வந்து இந்த வடிவத்துக்கு இப்படியே இப்படி இந்த ஷேப்புக்கு அறுக்கனா கூட அறுத்துடலாம். இல்லை இந்த முக்கோணம் மாதிரி அறுக்கனாலும் அறுக்கலாம், சதுரமாக அறுக்கனாலும் அறுக்கலாம், ஓவலாக அறுக்கனாலும் அறுக்கலாம். ஸோ இந்த பவர்ஸாக வச்சு நம்ம இவ்வளோ வேலைகள் செய்யலாம். நேராக தான் அறுக்கணும் அப்படின்னு கிடையாது, கிராஸாக இருக்கணும் நேராக இருக்கணும்னு கிடையாது. ஸோ நம்ம எந்த வடிவத்துக்குனாலும் அறுத்துக்கலாம். இது வந்து இந்த பவர்ஸோடைய இது பார்த்திங்கன்னா என்னென்னா காண்டூர்ஸா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ரீடிங் ஆஃப் த 0 to 25 mm மைக்ரோமீட்டர் செட்டிங் சோன் இன் த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ள 0 to 25 mm மைக்ரோமீட்டர் செட்டிங்கின் ரீடிங்கை அடையாளப்படுத்துக. அப்போ இதில் ரீடிங் என்ன ரீடிங் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோமீட்டர் இருக்குது. இந்த மைக்ரோமீட்டரில் என்ன ரீடிங்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது வந்து திம்பிள், இது வந்து நம்ம திம்பிள்னு சொல்லுவோம், இது வந்து பேரலல் அல்லது ஸ்லீவுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் தான் இந்த பெரிய அளவு இருக்கும். அப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். மேலாள கோடு, மேலாள கோடு வந்து 5க்கு அப்புறம் 6 7வது கோட்டில் இருக்குது, 7வது கோட்டில் இருக்குது. கீழே வந்து நம்மளுக்கு ஒரு கோடு தெரில. இந்த 7வது கோட்டுக்கு, இந்த 7வது கோட்டுக்கு அப்புறம் கீழே ஒரு கோடு இல்லை. அப்போ 7 mm. அப்புறம் இந்த திம்பிளில் பாருங்கள், திம்பிளில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த 30க்கு பக்கத்து கோடு தான் இணைஞ்சிருக்கு, பக்கத்து கோடு தான் இருக்குது. அப்போ 31. அப்போ 7.31 mm தான், 7.31 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள். த வெயிட் ஆஃப் த இன்ஜினியரிங் ஹேமர் யூஸ்ட் ஃபார் மார்க்கிங் பர்போசிஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கிங் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் இன்ஜினியரிங் ஹேமரின் எடை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் பர்போஸ்க்காக இன்ஜினியரிங் ஹேமர் என்னென்னா மார்க்கிங் பர்பஸ் வந்து 250 கிராம் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின் பாருங்கள். த பஞ்ச் இந்த பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் சென்ட்ரு பஞ்ச் இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு பஞ்சின் பாயிண்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும். அப்போ சென்ட்ரு பஞ்சு நம்ம பாயிண்ட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ ட்ரில் போடும்போது நம்ம பயன்படுத்துகிற சென்ட்ரு பஞ்சு தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய கோணம் வந்து 90 டிகிரி. 34வது கொஸ்டின் பாருங்கள். at the end of cutting with a hacksaw the cutting pressure should be dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹேக்ஸா மூலம் வெட்டும்போது வெட்டின் முடிவில் கட்டிங் ப்ரெஷர் எவ்வாறு இருக்க வேண்டும். ஸோ கட்டிங் முடிவில் வந்து நம்ம கட் பண்ணுற ப்ரெஷர் வந்து எவ்வளோனா குறைவாக தான் இருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், லெஸ். 35வது கொஸ்டின் பாருங்கள். Slight convexity is given is the cutting edge of the plot chisel is 2 dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாட் சிசிலின் கட்டிங் எட்ஜில் சிறிய குவிவு எதற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சிறிய குவிவு எதுக்கு கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜாப் உள்ளே போகிறது தடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் சிசில் வந்து சும்மா இந்த ஒரு குவிவு கொடுத்துருப்பாங்க, கான்வெக்சிட்டி. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஜாப்குள்ளே உள்ளே போகாமல் இருக்கணும் எண்டில். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ப்ரிவென்ட் டிக்கிங் ஆஃப் த, டிக்கிங்னா உட்செலுதல், டிக்கிங்னா உள்செலுதல், தடுக்கிறது, ப்ரிவென்ட்னா தடுக்கிறது. ஸோ அப்போ ப்ரிவென்ட் டிக்கிங் ஆஃப் த எண்ட். 36வது கொஸ்டின் பாருங்கள். த ஸ்டேட் ஷாங் ட்ரில் இஸ் ஹெல்ட் இன் த மெயின் ஸ்பிண்டில் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் பை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரில்லிங் மிஷினின் மெயின் ஸ்பிண்டிலில் நேரான ஷாங் ட்ரில் எதனால் பிடிக்கப்படுகிறது.
அப்போ ட்ரில் பிட்டில் நம்மளுக்கு 2 ட்ரில் பிட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொரு ட்ரில் பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்யுன்னா, அதாவது டேப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரில் பிட்டு டேப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்பர் சேங் ட்ரில் பிட் இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் சேங் ட்ரில் பிட் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் சேங் ட்ரில் பிட்டு எதில் பிடிப்பாங்கன்னா ட்ரில் சக்கில் பிடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் பிடிப்பாங்க. டேப்பர் சேங் ட்ரில்லாக இருந்தால் ஸ்லீவில் பிடிப்பாங்க, ஸ்ட்ரெயிட் சேங் ட்ரில்லாக இருந்தால் ட்ரில் ஜக்கில் பிடிப்பாங்க. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். த சைஸ் ஆஃப் த டிவைடர் ஆர் ஸ்பெசிஃபைட் பை த டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. டிவைடரின் அளவு எதனால் குறிக்கப்படுகிறது? டிவைடரின் அளவு வந்து எதை வச்சு நம்ம குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிவைடர் வந்து எப்படி இருக்கணும், ஸோ டிவைடர் பாயிண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பிவோட் இருக்கும், மேலே இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள இதான், அதாவது பிவோட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம் தான் சைஸு, நம்ம சைஸுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த டிவைடரில் வந்து ஸ்பெசிஃபிக் எதுனா இந்த பாயிண்ட்லேருந்து பிவோட் வரைக்கும் உள்ள தூரம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிவோட் அண்ட் த பாயிண்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். த பாயிண்ட் ஆங்கிள் ஃபார் அ ஸ்டாண்டர்ட் ட்ரில் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ட்ரில்லின் பாயிண்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ட்ரில்லில் பாயிண்ட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 118 டிகிரி தான், அது எல்லாருக்குமே தெரியும். 39வது கொஸ்டின் பாருங்கள். ஹேண்ட் ஃபைல் ஆர் மேட் ஆஃப் டேஷிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டு ஃபைல்கள் எந்த உலோகத்தில் செய்யப்படும்? ஹேண்ட் ஃபைல் வந்து எந்த உலோகம்னு பார்த்தீங்கன்னா கை கார்பன் ஸ்டீல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், கை கார்பன் ஸ்டீல். 40வது கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி? உலோகத்தின் எந்த குணம் இயந்திரவியல் குணம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ இதில் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, பியூரிட்டி, ஃபியூசிபிலிட்டி, கண்டக்டிவிட்டி, டெனசிட்டி. இதில் ஆன்சர் வந்து டெனசிட்டி தான் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்ம 41வது கொஸ்டின் பாருங்கள். which equipment is used to determine the specific gravity of a substance அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளின் தன் ஈர்ப்பை தீர்மானிப்பதற்கு எந்த உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது? எந்த கருவி, எந்த உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிக்கல்சன் ஹைட்ரோமீட்டர் இந்த கருவி தான் பயன்படுத்துகிறது. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு பொருளுடைய தன் ஈர்ப்பை தீர்மானிக்கலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். which angle make rack angle in a twist drill? அதாவது ஒரு ட்விஸ்ட் ட்ரில்லில் ரேக் ஆங்கிளை எந்த ஆங்கிள் உருவாக்கிறது? ஒரு ட்விஸ்ட் ட்ரில் வந்து எந்த ஆங்கிள் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆங்கிள் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். த ட்ரில் ஹோல் இஸ் லார்ஜர் தென் த சைஸ் ஆஃப் ட்ரில் யூஸ், த ரீசன் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரில் வாங்குகிறோம், அந்த ட்ரில் வந்து 10 mm ட்ரில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. டயா 10 mm ட்ரில்லு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் ஹோல்ஸு போடும்போது நம்மளுக்கு 11 mm டயா கிடைக்குது. 11 mm வந்துட்டு அளக்கும்போது. ஸோ அப்போ இந்த 11 mmனா நம்ம இருக்கிற ட்ரில்லுடைய சைஸை விட இந்த ட்ரில்லு போட்ட ட்ரில்லு சைஸ் வந்து ட்ரில்லிங் சைஸு அதிகமாகிடுச்சு. துளையுடைய சைஸு அதிகமாக இருந்தால் அதுக்கான காரணம் என்னென்னு கேட்காங்க. ஸோ அப்போ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் லென்த் ஆஃப் த கட்டிங் எட்ஜ், அதாவது கட்டிங் எட்ஜ் லென்த்து வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். ஒன்று லென்த்து அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். ஸோ அப்போ டி தான் ஆன்சர், அன்ஈக்குவல் லென்த் ஆஃப் த கட்டிங் எட்ஜ். 44வது கொஸ்டின் பாருங்கள். 44வது கொஸ்டினில் நேம் த மார்க்கிங் மீடியா தட் டேக் மோர் டைம் ஃபார் ட்ரையிங் தென் த அதர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மற்றதை விட உலர்வதற்கு அதிக நேரம் எடுக்கும் மார்க்கிங் மீடியாவின் பெயர். ஸோ ஒரு இதை விட இன்னொரு இது வந்து அதிகமாக டைம் எடுக்குன்னா அது புரூசின் ப்ளூ மட்டும்தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், புரூசின் ப்ளூ. 45வது கொஸ்டின் பாருங்கள்.
வி பிளாக் ஆர் அவைலபிள் இன் கிரேட் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி பிளாக்குகள் எந்த தரங்களில் கிடைக்கிறது, எந்த கிரேடில் கிடைக்கிறது? வி பிளாக்ல 2 கிரேடு தான், கிரேட் ஏ கிரேடு பி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 46வது கொஸ்டின் பாருங்கள். 46வது கொஸ்டினில் சேஃப் ஆஃப் ஃபைல் இஸ் ஸ்பெசிஃபைட் பை இட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைலின் வடிவம் எதனால் குறிப்பிடப்படுகிறது? ஃபைலின் வடிவம் வந்து எதனால் குறிப்பிடுவது? அதனுடைய கிராஸ் செக்ஷனை வச்சு தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதனுடைய கிராஸ் செக்ஷனை வச்சு தான் அதனுடைய வடிவம் ஸ்கொயர் வடிவமா, ரவுண்ட் வடிவமா, ட்ரையாங்குலர் ஷேப்பானு நம்ம இது பண்ண முடியும். 47வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்க்ரேப்பர் ஆர் மேட் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரேப்பர்கள் எந்த உலோகத்தால் செய்யப்படும்? ஸ்க்ரேப்பர்கள் வந்து எந்த உலோகத்தால் செய்யப்படும் பார்த்தீங்கன்னா கை கார்பன் ஸ்டீல். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்கள். The part of the metric micrometer which carry the 0.01 mm graduation is called a dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டரில் ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இதில் தான் ஒவ்வொரு கோடும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துருப்பாங்க, 0.1 mm. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மேலே தான் ஒவ்வொரு mm, கீழே அரை mm கொடுத்துருப்பாங்க. 0.5 mm, மேலே 1 mm கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்கன்னா 0.01 கிராஜுவேஷன் இதில் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா திம்பிள், இது வந்துன்னா ஸ்லீவ் அல்லது பேரல்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 0.01 கொடுத்துருக்கிறது எந்த கிராஜுவேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா திம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 49வது கொஸ்டின் பாருங்கள். The least count of Vernier caliper in which 19 mm main scale division are divided into 20 equal division in the Vernier scale will be dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19 mm மெயின் ஸ்கேல் டிவிஷன்கள் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் 20 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டால் வெர்னியர் காலிப்பரின் லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக 49 நம்ம வெர்னியர் காலிப்பரில் என்ன பண்ணியிருப்போன்னா 49/50 பார்த்துருப்போம். 49 மெயின் ஸ்கேலில் வெர்னியர் ஸ்கேல் வந்து 50வது வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 19க்கு 20 கொடுத்துருக்கான். அப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா? மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் வந்து 1 தான். ஸோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 மெயின் ஸ்கேலில் 20 வெர்னியர் ஸ்கேல் இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து இது பின்னமாக இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் பின்னமாக மாற்றிட்டு கிராஸ் பெருக்கு இருக்குங்க. கிராஸ் பெருக்கு பெருக்குனா 1 20 பெருக்குனா 20, அதே மாதிரி 1 19 பெருக்குனா இந்த மைனஸ் இருக்குது, அதனால் இந்த மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். இந்த 1 19 பெருக்குனா 19, அதே மாதிரி கீழே 1 20 பெருக்குங்க 20. ஸோ இப்போ இந்த 20 19 கழிச்சா 1/20. இந்த 1/20 நீங்கள் டிவைடு பண்ணுங்கள். இந்த 1/20 நீங்கள் வகுத்த நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0.05 வரும். இந்த 1/20 1க்கு புள்ளி வச்சுட்டு அப்புறம் 2 0 போடுங்க, 100 ஆயிரும். 100ல் வந்து 20 எத்தனை டைம் இருக்குது? 5 டைம் இருக்குது. அப்போ 0.05 mm. அப்போ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 50வது கொஸ்டின் பாருங்கள். இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் அனலிங் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அனலிங்கின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனலிங்கின் முக்கிய நோக்கமே மெஷினபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். டு இம்ப்ரூவ் த மெஷினபிலிட்டி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு கொஸ்டினில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.